Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்சென்னைக்கு உட்பட்ட தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கியதை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு இதுவரைக்கும் இல்லாத அளவில் 85.15% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது பதிவாக இருக்கிறது. இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அளவிலான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா எலெக்ஷன் கமிஷனை பாராட்டக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் இந்த வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் எல்லா பகுதியிலும் இருந்து வாக்கு பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்குமே மத்திய சென்னை, அதே போல் தென் சென்னை, வட சென்னைன்னு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளுக்கு உட்பட்ட அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்கு பதிவு இயந்திரங்கள் அந்தந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருக்கு. நாம் இருக்கக்கூடிய இடம் தென் சென்னைக்கான பகுதி, அதாவது கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் தென் சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் விருகம்பாக்கம், மயிலாப்பூர், வேளச்சேரி, டி நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த இவிஎம் மிஷின்ஸ் இங்கே கொண்டு வரப்பட்டு நேற்றைய தினமே சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூமில் அடைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூமுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப்லேருந்து அதே போல் ஊர்காவல் படையினர் வரைக்குமே 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. இந்த 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து சுழற்சி முறையிலே இருக்கும். அதாவது 3 ஷிஃப்ட் பேசிஸில் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் இருப்பார்கள். அவர்களுக்கு தகுந்தாற் போல காவல் கட்டுப்பாட்டு மையமும் இங்கே உள்ள அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உதவி தேவைக்கூடிய சூழலில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால் அதிலிருந்து இந்த தீ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக குறிப்பாக தீயணைப்பு வாகனமும் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரலையில் எப்போவுமே 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கிறது போல சிசிடிவி கேமராக்கள் எப்போவுமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. அதே போல் மற்ற கட்சியினுடைய பிரமுகர்கள், அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்களும் இதே இடத்துல இருக்காங்க. குறிப்பாக எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெறாத விதத்தில் வேற ஒரு கட்சியின் மேலே புகார் சொல்லி இவங்க உள்ளே பூந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர்களும் இங்கேயே அந்த 24 மணி நேரம் காவல்துறையினரும் எலெக்ஷன் அதிகாரிகளுடையும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்காங்க. இது போன்ற தீவிர கண்காணிப்பில் தென் சென்னை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 4ஆம் தேதி காலையில் அந்த சீல் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்படும். எண்ணிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய 4ஆம் தேதி இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிய வரும். தற்போதைய சூழலில் 5 அடுக்கு பாதுகாப்பில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் தென் சென்னை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னை கிண்டியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன்.